ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அது கூட நான் வந்து ஒரு சின்ன மாங்காய், ஒரு 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா. சரிங்களா? எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேன். பருப்பும் பார்த்திங்கன்னா, நான் ஒரு துவரம்பருப்பு 1 கப்பு அளவு எடுத்து வேக வச்சுட்டு, அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து அது கூடயே சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஏன்னா சாம்பாரில் கொஞ்சம் அது கூட போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி அது கூடயே போட்டு நம்ம வேவடித்து பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம குக்கரில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகா, நான் வந்து வடகம் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நான் வேக வடித்த குக்கர்லேயே தான் எடுத்து போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். அது கூட நம்ம முருங்கைக்காய் வச்சுக்கோ, அதையும் போட்டுக்கலாம். மாங்காய் மட்டும் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே. ஏன்னா வந்து மாங்காய் வந்து நம்ம இப்பயே போட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுவும் சாம்பாரோட நல்லா கலந்து குழஞ்சிரும். சரிங்களா? அதனால தான் நம்ம சாம்பார்லாம் நல்லா பண்ணிட்டு பிறகு லாஸ்ட்டில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் போதும், மாங்காய் நல்லா வெந்துடும். ஓகேங்களா? அப்போ போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வேவடிக்கும்போது நான் 2 பல் பூண்டு, தக்காளி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா போட்டு நம்ம பருப்பெல்லாம் போட்டு வேவடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம குக்கரில் இப்போ வந்து ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பருப்பு இருந்த அதே கிண்ணத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்து இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம அதை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சூடாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசியில் இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அது சீக்கிரமாக வெந்துடும். வெந்துட்டோம்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வெந்துச்சு காயெல்லாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசியில் இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எப்பயுமே லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் சாம்பார், மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.